எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 38-39 வசனத்தை வாசித்து பாருங்கள். பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு போனான். பவுலுக்கும் பர்னபாவுக்கும் சண்டை வருது பாருங்க. ஊழியத்தை விட்டு பிரிஞ்சு போறாங்க. எதனால? இங்கே கொலோசியர் 4:10 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பர்னபா தன் இனத்தானாகிய மார்க்குவை கூட்டி கொண்டு போனார்ன்னு இருக்கு. இனத்தான் ஒரு காஸ்டிசம் உள்ள வருது பாருங்க. ஜாதி ஊழியத்தையே பிரிச்சிருச்சு. பொல்லாத ஆவி அது. பர்னபா தன் இனத்தானாகிய மார்க்குவை கூட்டி கொண்டு போனான். இந்த வேலையே நம்ம செய்யக்கூடாது. ஊழியத்தை விட்டு எந்த காரணத்தை கொண்டும் பிசாசுக்கு இடம் கொடுத்து பிரிஞ்சு போயிடவே கூடாது. மார்க்கு என் கூட வரலை, நம்ம கூட வரலை, அவனை கூட்டு போகக்கூடாதுன்னு அவர் ஸ்ட்ரிக்டாக இருக்கார். காம்ப்ரமைஸ் இல்லாமல் பவுல் பேசுகிறார். 15 வருஷம் கழித்து திருப்பி மார்க்கை கூட்டு வாங்குறாரு, மன்னிக்கிறார், அது வேற. ஆனால் பர்னபா பாருங்க, இந்த மார்க்கை கூப்பிட போனால் ரைட், ஓகே, மார்க்கை கூப்பிடக்கூடாதா, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். பர்னபா சீனியர், பவுலை நடத்தினவர், பவுலை அப்போஸ்தலர்கிட்ட கொண்டு போனவர், சீனியர் தான் பர்னபா. ஆனால் இங்கே சீனியர் ஜூனியர் பிரச்சனை கிடையாது. காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது சத்தியத்தில். இவன் ஜாதி பாருங்க, மார்க்கு பரவாயில்ல, தப்பு பண்ணான்னு பரவாயில்ல, கூட்டு போகக்கூடாது, கொஞ்ச நேரம் இருக்க சொல்ல அவனை. ஆனால் தன் இனத்தானாகிய மார்க்கை கொடு. பிசாசுக்கு ஜாதிக்கு இடம் கொடுத்து பிரிந்து போயிட்டான். ஊழியத்தை விட்டு பிரிந்து போகாதிருங்கள், கவனமாக இருங்க, இல்லைன்னா மாற ஒப்பு கொடுங்க. இந்த மாதிரி ஜாதி தேவையில்லாத காரியத்தை இடம் கொடுத்து ஊழியத்தை, தேவனுடைய நாமத்தை தூசிச்சிடாதீங்க. மன்னியும் சொல்லுங்க, அர்ப்பணிப்போம். தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் ஊழியத்தில் பிரிகிற ஆவி, தேவையில்லாத ஜாதி, தேவையில்லாத சுபாவங்கள் உள்ள நுழைந்திருக்குமானா எங்களை மன்னியும், மாற ஒப்பு கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.